Hi students, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லாஸ் ஆஃப் மோஷன் சாப்டர்ஸ் பார்த்துட்ருக்கோம். சாப்டரில் உள்ள தியரி பார்த்துட்ருக்கோம், தியரி அண்ட் ப்ராப்ளம்ஸ் வித் த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ வந்து நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன்ஸ் வி ஹவ் சீன், அதாவது 3 லாஸ் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகே, ஸோ பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வாங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். ஸோ நியூட்டன்ஸ் லாஸ் வி ஹவ் சீன், ஃபஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா பார்த்தோம். அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் பற்றி பார்த்தோம். ஃபோர்ஸஸில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு அது ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி பார்த்தோம் இல்லையா. ஸோ இப்போ இங்கே என்ன பார்க்கலாம் அப்படின்னா வாட் இஸ் மொமெண்டம், எக்ஸாக்டாக வாட் இஸ் மொமெண்டம் அண்ட் இம்பல்ஸ் அப்படின்றத என்னென்ன கான்செப்ட் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ டு பி கிளியர், இம்பல்ஸ் இஸ் நத்திங் பட் வாட், சேஞ்ச் இன் மொமெண்டம், அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, சரி கவனிங்கப்பா. we are going to see about first linear momentum. Linear momentum, it is denoted by the letter, என்ன லெட்டரில் இது பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் P வெக்டார் ஆர் ஸ்மால் P வெக்டார், எதனால நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், கேபிட்டல் P வெக்டார். ஓகே, லீனியர் மொமெண்டம். இப்போ லீனியர் மொமெண்டம் எப்படின்றத புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். சரி, ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க, ஒரு மாஸ் m. ஓகே, இது வந்து ஆப்ஜெக்ட் ஆஃப் மாஸ் m. இப்போ இந்த மாஸ் mக்கு நம்மக்கிட்ட வந்து v வெலாசிட்டி இருக்குன்னு வைங்க, some v velocity is there. இந்த மாஸ் mக்கு v velocity இருக்குது. இப்போ என்னால் என்ன பண்ண முடியும்னா I'm going to define a quantity called as linear momentum denoted by the letter capital P, which is a product of what, mass into velocity. Mass into velocity. ஓகே, இந்த ப்ராடக்ட் பண்ண அப்படின்னா இந்த குவான்டிட்டிக்கு பேர் தான் என்னது, மொமெண்டம். ஓகே, ஸோ இப்போ இங்கே வெலாசிட்டி மாற மாற என்ன ஆகும், மொமெண்டம் மாறும். ஜென்ரலாக இப்போ இந்த பொருளுக்கு மாஸ்ன்றது ஒரு கான்ஸ்டண்ட்டான விஷயம், வெலாசிட்டின்றது மாறலாம். அப்போ கரஸ்பாண்டிங்காக என்ன மாறும், நம்மளுக்கு மொமெண்டம் மாறும் இல்லையா, அதுதான் பாயிண்ட் நம்மளுக்கு. சரி, இப்போ மொமெண்டம் எப்படி ஃபிசிக்கலாக புரிஞ்சுக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, சரி, இது வந்து நீங்கள் தான் நினச்சிக்கோங்க. ஓகே, இது வந்து நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க, யூஆர் ஸ்டாண்டிங் ஆன் அ கிரவுண்ட், சரியா. ஃபிசிக்கலாக எப்படி புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். இப்போ நல்லா கவனிங்க, இது வந்து ஒரு சைக்கிள். ஓகே, இது வந்து ஒரு சைக்கிள். திஸ் இஸ் ஒன் சைக்கிள். ஓகேவா, இந்த சைக்கிள் வந்து உங்களை பார்த்து வந்துட்டுருக்கு. திஸ் இஸ் யூ, நீங்கள் இருக்கீங்க, உங்களை பார்த்து v வெலாசிட்டியில், இதோட மாஸ் என்னென்னா ஸ்மால் m நான் எடுத்துக்கிறேன். இந்த சைக்கிளோட மாஸ் வந்து ஸ்மால் m, v வெலாசிட்டியில் வந்துட்டுருக்கு. ஓகே, இப்போ இது நேராக உங்களை பார்த்து வருது, நீங்கள் என்ன பண்ண முடியும், பிரேக் பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க, நேராக உங்களை வந்து மோத வருது, என்ன பண்ணுவீங்க, கையை வச்சே ஸ்டாப் பண்ணிடலாம். பிகாஸ் இட் இஸ் சைக்கிள், அது சம் வெலாசிட்டியில் வந்தால் முடிஞ்சளவு நீங்கள் ஸ்டாப் பண்ணிடுவீங்க, கரெக்டாக. ஓகே, இது வந்து சம் ரீசனபிள் ஸ்பீடுன்னு வச்சுக்கோங்களேன், 10 km/h அது மாதிரி. இப்போ சம் v வெலாசிட்டியில் வருது. இப்போ அதே இடத்துல நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. பட் இந்த கேஸில் வந்து என்ன வருது அப்படின்னா, இந்த தடவை என்ன வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் வரப்போகுது. ஓகே, ட்ரெயின் வந்து உங்களை பார்த்து வருது. ஓகே, ட்ரெயின் உங்களை பார்த்து வருது, பட் வித் சேம் வெலாசிட்டி. இது ஒரு சைக்கிள் v வெலாசிட்டியில் வந்துச்சு, நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்க. ஆனால் இதே ஒரு ட்ரெயின் வருது, இதோட டோட்டல் மாஸ் வந்து, ட்ரெயினோட டோட்டல் மாஸ் கேபிட்டல் mன்னு எடுத்துக்கிறேன். இது உங்களை பார்த்து வருது, உங்களால் ஸ்டாப் பண்ணிட முடியுமா, சைக்கிள் வருது, ஸ்டாப் பண்ணிடுவீங்க. ரெண்டு பேருமே சேம் வெலாசிட்டியில் தான் வராங்க, கரெக்டாக இல்லையா, சேம் வெலாசிட்டியில் வராங்க. பட் யாரை ஈஸியாக ஸ்டாப் பண்ணிட முடியும், சைக்கிளை ஸ்டாப் பண்ண முடியும். பிகாஸ் இட் இஸ் ஹேவிங் லோ மொமெண்டம், கம்மி மொமெண்டம் இருக்குது. ஓகே, ஸோ புரியுதா மொமெண்டம் எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு. ஸோ மோர் மாஸ் கரஸ்பாண்டிங்கில் மோர் மொமெண்டம். ஸோ மோர் மொமெண்டம் இருக்கிறனால நம்மளால் என்ன பண்ண முடியல, ட்ரெயினை வந்து ஸ்டாப் பண்ண முடியல. இந்த ட்ரெயினுக்கு மோர் மொமெண்டம், ஏன்னா அது மாஸ் வந்து ரொம்ப அதிகம், இதுக்கு ஹை மொமெண்டம், இட் cannot be stopped. புரியுதா. சரி, இதோட மொமெண்டம் என்னது, சைக்கிளோடது, சைக்கிளுக்கு பிசின்னு போடுறேன், மாஸ் ஆஃப் த சைக்கிள் இன்ட்டு v velocity.
இந்த மாஸ் வந்து ரொம்ப கம்மி. ஆனால் இதே ட்ரெயினோட இது என்னது, கேபிட்டல் எம் இன்ட்டு வி வெக்டர், அதே வெலாசிட்டி தான், பட் இந்த மாஸ்ன்ற குவான்டிட்டி ரொம்ப அதிகம். ஸோ மோர் த மொமெண்டம், உங்களால் புரிஞ்சிக்க முடியுது இல்லையா, ஒரு பொருளுக்கு மோர் த வெலாசிட்டி ரெண்டுமே சொல்லலாம். when it is having more velocity and more mass, corresponding momentum is also more. ஸோ அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா, ரைட். சரிப்பா, இப்போ அடுத்து we are going to see something called as impulse. impulse அப்படின்ற குவான்டிட்டியை பற்றி பார்க்கலாம். see, இது வந்து மொமெண்டம். ஓகே, m into v. சேஞ்ச் இன் மொமெண்டம், சேஞ்ச் இன் மொமெண்டம் டெல் பின்றது எப்போவுமே சேஞ்ச் இன் மொமெண்டம் வந்து டெல் பி அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். திஸ் இஸ் சேஞ்ச் இன் மொமெண்டம். ஓகேவா, சேஞ்ச்னாலே எப்போவுமே என்னன்னா ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல் மொமெண்டம். இதுக்கு பேர் தான் என்னது, சேஞ்ச் இன் மொமெண்டம். புரியுதா, ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல் மொமெண்டம், அதுக்கு பேர் தான் என்னது, இம்பல்ஸ். ஓகேப்பா. ஸோ இப்போ நான் உங்களுக்கு வந்து சில இன்ட்ரெஸ்டிங் வே சொல்ல போகிறேன், எப்படி வந்து மொமெண்டமை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு. சி, இப்போ நம்மளுக்கு வந்து என்ன தெரியும், நம்மளுக்கு ஃப்ரம் நியூட்டன்ஸ் செகண்ட் லா. ஓகே, செகண்ட் லா படி உங்களால் என்ன சொல்ல முடியும், F external, F force acting on an object. So F external force acting on an object is equal to dp vector divided by dt. சொல்ல முடியுமா, முடியாதா? இது வந்து இன்ஸ்டன்டேனியஸ் ஃபோர்ஸ்ன்னு படிச்சிருந்தோம். இது வந்து என்னது, ஆவரேஜ் ஃபோர்ஸ். ஆவரேஜ் ஃபோர்ஸ் எப்படி கண்டுபிடிச்சிருந்தோம், ஆவரேஜ் ஃபோர்ஸ் ஆன் an object is equal to, இது வந்து ஆவரேஜ் ஃபோர்ஸோட ஃபார்முலா. திஸ் இஸ் ஆவரேஜ் ஃபோர்ஸ், இது இன்ஸ்டன்டேனியஸ் ஃபோர்ஸ். ஓகே, ரைட். ஸோ இப்போ என்ன சொல்லலாம், இதில் வந்து எப்படி நீங்கள் சேஞ்ச் இன் மொமெண்டம் கண்டுபிடிக்கிறது, தட் இஸ் இம்பல்ஸ். இது இம்பல்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இது வந்து என்ன ஃபார்மில் இருக்குது, இது வந்து வெக்டார் ஃபார்மில் இருக்குது. ஒன் டைமென்ஷனல் கேஸுக்கு இதை எப்படி எழுதலாம், திஸ் இஸ் இன் வெக்டார் ஃபார்ம். வெக்டார் ஃபார்ம்னா என்ன அர்த்தம், இட் ரெப்ரசன்ஸ் 2D i cap j cap k cap. ஆனால் ஒன் டைமென்ஷனலாக இருக்கும்போது எப்போவுமே நம்மளால் என்ன பண்ண முடியும், ஏற்கனவே மோஷன் இன் 1D 2 பிளெயின்ஸ்லாம் பார்த்துருக்கோம். பிளெயின்ஸ்லாம் என்னது, v vector is equal to v vector is equal to u vector plus a vector t இருக்கு இல்லையா, இது வெக்டார் ஃபார்மில் இருக்குது. இதே நம்ம ஒன் டைமென்ஷனல் கேஸுக்கு இந்த ஃபார்முலாவே என்ன எழுதுவோம், v equal to u plus 18 எழுதுவோம் இல்லையா. ஸோ வெக்டார் சயின்ஸை பேசிக்காக ரிமூவ் பண்ணிவிட்டு எழுதியிருக்கோம், கரெக்டாக. அதே மாதிரி இது வந்து என்னது, ஜென்ரல் ஃபார்முலா விச் இஸ் ரெப்ரசன்ட் 1D 2D 3D எல்லாமே ரெப்ரசன்ட் பண்ணும். இப்போ ஸ்பெஷலாக ஒன் டைமென்ஷனல் கேஸுக்கு நான் என்ன எழுதலாம், 1D கேஸுக்கு f external is equal to dp by dt. இது ஒன் டைமென்ஷனல் கேஸுக்கு, புரியுதா, இது ஒன் டைமென்ஷனல் கேஸுக்கு என்ன பண்ண முடியும், என்னால் வெக்டார் சயின்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்படி எழுத முடியும். ஓகேவா, ரைட். ஸோ இப்போ இங்கே இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு பாயிண்ட் நம்ம நோட் பண்ணணும், முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வாட் யூ வில் கெட், dp is equal to f external force into dt. that is force. இங்கே f externalன்றது force acting on the particular object. ஓகே, சரி. இப்போ எப்படி நம்ம சேஞ்ச் இன் மொமெண்டம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இதை இன்டகிரேஷன் பண்ணுங்கள். ரெண்டு பக்கம் இன்டகிரேஷன் பண்ணுறேன். ஓகேவா, இப்போ இங்கே என்ன இருக்குது, நம்மளுக்கு dt இருக்குது, கரெக்டாக. இங்கே t இருக்கிறனால இங்கே நான் யாரோட லிமிட்ஸ் போடணும், டீயோட லிமிட்ஸ் போடணும். அதாவது ti டைம், இனிஷியலாக இருக்கக்கூடிய டைம், ஃபைனலாக இருக்கக்கூடிய டைம். அதாவது இங்கே t இருக்கிறனால டீயோட வேல்யூஸ் தான் இங்கே போடணும் லிமிட்ஸில், இனிஷியல் டைம், ஃபைனல் டைம். இப்போ நல்லா கவனிங்க, ti டைம், அதாவது எனக்கு வந்து tiன்னு ஒரு டைம் இருக்குப்பா, அந்த டைமில் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு என்ன மொமெண்டம் இருக்குன்னா pi இஸ் தேர். ஒன் டைமென்ஷனில் தான் எழுதியிருக்கேன், நல்லா கவனிங்க, இது ஒன் டைமென்ஷனில் எழுதியிருக்கேன், ஒன் டைமென்ஷனல் கேஸ். இது வந்து tf டைம், அப்போது என்ன மொமெண்டம் இருக்குது, pf இஸ் தேர். இப்போ இங்கே நான் யாரோட லிமிட்ஸ் போடணும், dp இஸ் தேர். p இருந்துச்சுன்னா மொமெண்டம், p இஸ் நத்திங் பட் மொமெண்டம், மொமெண்டமோட லிமிட்ஸ் போடணும். அதாவது ti டைம் கீழே இருக்கு இல்லையா, லோயர் லிமிட்டில், கரஸ்பாண்டிங்காக மொமெண்டம் என்னது pi, அதை தான் போடணும்.
அதே மாதிரி டிஎஃப் கரஸ்பாண்டிங் மொமெண்டம் என்னது பிஎஃப். புரியுதா? ஸோ இதை நான் இன்டகிரேஷன் பண்ணால் என்ன வரும் எனக்கு? இன்டகிரேஷன் பண்ணிங்கன்னா டிபி இன்டகிரேட் பண்ணிங்கன்னா யூ வில் ஹேவ் டிபி யூ இன்டகிரேஷன் பண்ணிங்கன்னா பின்னு வரும். ஸோ பிஐ பிஎஃப். ஆனால் இதுக்கு வந்து நம்ம இன்டகிரேஷன் பண்ணுறதுக்கு ஃபோர்ஸோட வேல்யூ தெரியணும். ஸோ அதை நம்ம இன்டகிரேஷன் பண்ண முடியாது. ஃபோர்ஸ் தெரிஞ்சால் தான் இன்டகிரேஷன் பண்ண முடியும். புரியுதா? இப்போ இது வந்து லிமிட்ஸ் அப்ளை பண்ணால் எனக்கு என்ன வரும்? லிமிட்ஸ் அப்ளை பண்ணால் இதை நான் இங்கே எழுதுகிறேன். லிமிட்ஸ் அப்ளை பண்ணால் என்ன வரும்? பிஎஃப் மைனஸ் பிஐ வில் பி ஈக்குவல் டு என்ன வரும் நம்மளுக்கு? டிஐ டிஎஃப் எஃப் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இன்ட்டு டிடி. இப்படி ஒரு எக்ஸ்பிரஷன் கிடைக்குதா? இங்கே வந்து என்ன வருது? ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல் மொமெண்டம். இதுதான் என்னது? இம்பல்ஸ். This is nothing but impulse. இப்போ அதாவது நல்லா கவனிங்க. இது வந்து நான் டெஃபினேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்லேருந்து எடுத்தது. அது ஒன் டைமென்ஷனல் கேஸுக்கு மாற்றிக்கிறேன். சரி, எதுக்கு மாற்றுறேன் அப்படின்னா சில டைம் இந்த ஏன்னா இப்போ நம்ம வந்து கிராஃப் ப்ராப்ளம்ஸில் கிராஃப் கொடுப்பான், எஃப்டி கிராஃப் கொடுத்துட்டு மொமெண்டம் கேட்பான், சேஞ்ச் இன் மொமெண்டம். அப்போல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த வே தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அதுக்காக சொல்கிறேன். ஸோ இது நம்மளோட ஸ்டாண்டர்ட் டெஃபினேஷன் ஆஃப் ஃபோர்ஸ். அதை 1Dக்கு மாற்றிடுறேன். 1Dக்கு மாற்றினா வெக்டார் இருக்க இடத்துலலாம் வெக்டார் சயின்ஸை ரிமூவ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்? இது ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் ஐம் சேயிங் திஸ் இஸ் அன் ஆவரேஜ் ஃபோர்ஸ். கரெக்டாக டெல்டி டைமில் டெல்பி அமௌண்ட் ஆஃப் மொமெண்டம் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ எஃப் ஆவரேஜ் இது. சரி, ஓகே. இப்போ இந்த ஃபார்முலா இருக்கு இல்லையா, இந்த ஃபார்முலாலேருந்து அடுத்து என்ன பண்ணுறேன் நான்? அடுத்து டிடியை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிட்டு லிமிட்ஸ் அப்ளை பண்ணுறேன். எனக்கு என்ன வருது? இனிஷியல் டைம் டு ஃபைனல் டைம் கரஸ்பாண்டிங் மொமெண்டம், இனிஷியல் டைம் இருக்கக்கூடிய மொமெண்டம் ஃபைனல் மொமெண்டம் போட்டுட்டு இன்டகிரேஷன் பண்ணால் ஃபைனலி ஐ எம் கெட்டிங் திஸ் ரிசல்ட். சரி, இந்த ரிசல்ட்டில் வச்சு நம்ம என்ன சொல்லலாம்? சரி, இந்த ரிசல்ட் வச்சு நம்மளால் என்ன சொல்ல முடியுது? திஸ் பிஎஃப் மைனஸ் பிஐ இதான் நம்ம என்ன கொடுவோம்? மொமெண்டம் இம்பல்ஸ்ன்னு சொல்லி கொடுவோம், சேஞ்ச் இன் மொமெண்டமை. நான் இன்டகிரேஷன் பண்ணேன்னா எஃப் எக்ஸ்டர்னல் இன்ட்டு டிடி. இப்போ வெரி இம்பார்ட்டண்ட்டாக ஒரு விஷயத்த நம்ம இங்கே நோட் பண்ணணும். என்னது அது? பாருங்கள், நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா பிஎஃப் மைனஸ் பிஐ எஃப் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இன்ட்டு டிடி இனிஷியல் டைம் டு ஃபைனல் டைம். கரெக்டாக? இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்? இம்பல்ஸ். இந்த ரிசல்ட் தானே நம்மளுக்கு கிடச்சிருக்கு. மை கொஸ்டின் இஸ் லைக், இப்போ இது வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணலாம்? இப்போ முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்குது, நீங்கள் அதை பற்றி யோசிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். என்ன அப்படின்னா திஸ் இஸ் இம்பல்ஸ் ஃபார்முலா வி ஹவ் காட். இப்போ இஃப் ஐ ரைட் சம்திங் லைக் ஒய் டிஎக்ஸ் xi to xf, இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்கள் பார்க்கலாம்? இன்டகிரேஷன் y dx xi to xf. இனிஷியல் இங்கே x இருக்கிறனால எக்ஸோட லிமிட்ஸ் போட்டிருக்கு. ஓகே, ரைட். ஸோ இது வந்து என்ன கொடுக்கும்னா ஏரியா அண்டர் yx கிராஃப் பிட்வீன் த லிமிட்ஸ் அதாவது ஏரியா அண்டர் yx கிராஃப். சரி, நல்லா கவனிங்க. இங்கே வித் ரெஸ்பெக்ட் இன்டகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஒய்க்கும் எக்ஸ்க்கும் இருக்கக்கூடிய கிராஃபில் ஏரியா அண்டர் yx கிராஃப் பிட்வீன் இப்படி b/wன்னு போட்டிருக்கேன். பிட்வீன் x is equal to xi to x is equal to xf. ஸோ இதை நம்ம கிராஃபாக பார்த்தோம் அப்படின்னா எக்ஸுக்கும் ஒய்க்கும் வரைஞ்ச பிளாட்டில், ஓகே, இது வந்து எக்ஸுக்கும் ஒய் இருக்கக்கூடிய கர்வ்னு வச்சுக்கோங்க. சம் y is equal to f of xன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி ஒரு கர்வ், ஒய்யோட வேல்யூ இது, ஒய்யோட கர்வ் பிளாட் பண்ணிட்டேன். இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் என்னது என்னோடய xi, இது என்னோட xf அப்படின்னா இந்த ஏரியா, அதாவது ஏரியா பிட்வீன் ஏரியா அண்டர் yx கிராஃப், இதுதான் yxோட கிராஃபு கர்வு. கிராஃப்னு சொல்லலாம், இல்லை yx கர்வ்னு சொல்லலாம். ஏரியா அண்டர் கிராஃப் சொன்னாலும் தப்பு இல்லை, கர்வ்னு சொல்லலாம். ஏரியா அண்டர் yx கர்வ் பிட்வீன் த லிமிட்ஸ் வாட்? பிட்வீன் x is equal to xi to x is equal to xf. இந்த ஏரியாவை தான் இதை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகே, இதோட அர்த்தம் என்னென்னா ஏரியா அண்டர் எஃப் எக்ஸ்டர்னல் அண்ட் டைம், அதாவது இது டைமு,
இது என்னது இது F external. இவங்க ரெண்டு பேருக்கும் வரைஞ்ச கிராஃபில் see this is the graph for F external and T. Between the limits Ti and Tf. இது T equal to Ti, T equal to Tf. இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த ஏரியாவை இது ரெப்ரசன்ட் பண்ணும். புரியுதா? புரியுதா? எஸ். ஓகே. ஸோ அதுதான் பாயிண்ட். அதே மாதிரி இது வந்து ஸ்டாண்டர்டான ரூலு. நம்ம வந்து இதை ஞாபகம் வச்சுக்கணும். திஸ் வில் பி வேலிட் ஃபார் எவ்ரிவேர். நீங்கள் எங்கே ஃபிசிக்ஸ் படித்தாலும் இது அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக இன்னொரு பாயிண்ட் நான் சொல்லிடுறேன். ஸோ இப்போ நீங்கள் இம்பல்ஸ் கண்டுபிடிக்கணும்னா என்ன கண்டுபிடிக்கலாம்? ஏரியா அண்டர் எஃப்க்கும் டீக்கும் வரைஞ்ச கிராஃபில் பிட்வீன் த லிமிட் டைரெக்டாக கண்டுபிடிச்சிங்கனால அதுவே இதை ரெப்ரசன்ட் பண்ணிவிடும். ஏரியாவை அந்த இம்பல்ஸை கண்டுபிடிச்சி கொடுக்கும். ஓகே, தட் வில் பி ஈக்குவல் டு பிஎஃப் மைனஸ் பிஐ. சரி, எல்லாம் ஓகே. இப்போ இதில் ஒரு சைன் கன்வென்ஷன் வந்து இருக்குது. ஓகே, முக்கியமாக அது தேவைப்படும். இப்போ என்னோடய கிராஃப் வந்து பாருங்கள். இது எக்ஸ் ஆக்சஸ்க்கும் டீக்கும் ஒய்க்கும் வரைஞ்சிருக்கிறது தான். எக்ஸ் ஆக்சஸ்க்கும் ஒய்க்கும். இப்போ என்னோடய கிராஃப் வந்து சம்திங் ஐ எம் கெட்டிங் லைக் திஸ் ஒன். ஐம் கெட்டிங் கிராஃப் லைக் திஸ் ஒன். ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து எக்ஸ் ஆக்சஸ்க்கு மேலே இருக்கிறத நான் என்ன எடுத்துக்கணும்னா பாசிட்டிவ் ஏரியான்னு எடுத்துக்கணும். எக்ஸ் ஆக்சஸ்க்கு மேலே இருக்கிறத நான் என்ன எடுத்துக்கணும்? பாசிட்டிவ் ஏரியா. எக்ஸ் ஆக்சஸ் கீழே இருக்கிறத நான் என்ன பண்ணணும்? நெகட்டிவ் ஏரியா அப்படின்னு எடுத்துக்கணும் ஜென்ரலாக. ஓகே, இந்த இதில் எக்ஸ் ஆக்சஸ் மேலே இருக்கிறது ப்ளஸ் ஏரியா, எக்ஸ் ஆக்சஸ் கீழே இருக்கிறது மைனஸ் ஏரியான்னு எடுத்துக்கணும். ஸோ இப்போ இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன்? இந்த ஏரியா போட்டிருக்கேன்ல, இது எக்ஸ் ஆக்சஸ்க்கு மேலே இருக்குது. அப்போ இது பாசிட்டிவ் ஏரியா. இது என்னது? இதுவும் பாசிட்டிவ் ஏரியா. ஸோ பட் கீழே எக்ஸ் ஆக்சஸ் கீழே இருக்கிறது நெகட்டிவ் ஏரியா. இது வந்து சைன் கன்வென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதாப்பா? ஸோ அதுதான் பேசிக்கான தியரி. ஸோ நீங்கள் பேசிக்காக என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? இந்த ஃபார்முலாவை we need to properly understand. ரைட்டா? ஓகே, இப்போ வந்து நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஓகே, ரைட். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பார்க்கலாம்பா. ஓகே, லெட்ஸ் கோ வித் த ப்ராப்ளம்ஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கான் பாருங்கள். உங்களுக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகுது பாருங்கள். A body under action of a force F vector is equal to EI cap plus 8J cap plus 10K cap acquires an acceleration of 1 meters per second square. The mass of this body will be என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறான். இப்போ நம்ம வந்து எல்லா ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸும் பார்க்க போகிறோம். அதாவது ஃபோர்ஸு, மொமெண்டம், இம்பல்ஸ், இது ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் we are going to see. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்கான்? ஃபோர்ஸ் they have given. ஒரு பாடி அண்டர் ஆக்ஷன் ஆஃப் அ ஃபோர்ஸ். இது வந்து இந்த பொருள் வந்து ஒரு மாஸ் எம்னு வச்சுக்கோங்க. இது மேலே என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதான்? ஏதோ ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இட்ஸ் வேல்யூ இஸ் வாட்? 6I cap minus 8J cap plus 10K cap. கரெக்டா? அண்ட் இட் அக்வயரிங் அன் ஆக்சலரேஷன். ஸோ இது மேலே வந்து ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இதால் என்ன ஏற்படுதா? இட் இஸ் எக்ஸ்பீரியன்சிங் அன் ஆக்சலரேஷன் ஆஃப் 1 meters per second square. The mass of this body என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறான். mass of this body. சரி, அதாவது ஆக்சலரேஷன் கொடுத்துருக்காங்கப்பா. see, force வந்து நம்மளுக்கு ஜென்ரல் ஃபார்முலா என்ன தெரியும்? force is equal to F external is equal to external force acting on this mass m is equal to what? mass in dp vector divided by dt. கரெக்டா? இதில் மொமெண்டம்ன்றது என்னது? மொமெண்டம்ன்றது மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. கரெக்டாக? பை டெஃபினிஷன். இதில் மாஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் என்ன ஆகிடும்? யூவி மெத்தட் அப்ளை பண்ணுங்கள். டிஃப்ரென்சேஷன்லாம் படிச்சிருப்பீங்களே. இங்கே மாஸ் கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் ஃபைனல் ஆன்சரில் என்ன வரும்? மாஸ் வந்து வெளியில் வந்துடும். ஸோ dv வெக்டர் டிவைடட் பை dtன்னு வரும், which is mass into acceleration. கரெக்டாக இல்லையா? mass into acceleration. ஸோ இது மாதிரி நம்மளுக்கு எக்ஸ்பிரஷன் வந்து வருது. கரெக்டாக? இப்போ ரைட். ஸோ இதிலேருந்து நம்ம என்ன சொல்லலாம்? F external is equal to mass into acceleration கொடுத்துருக்கான்.
சரி, இங்கே வந்து ஃபோர்ஸ் வந்து வெக்டார் ஃபார்மில் கொடுத்துருக்கான். ஆனால் ஆக்சலரேஷன் என்ன கொடுத்துருக்கான்? 1 m/s² அப்படின்னு கொடுத்துருக்கான். இதில் எங்கேயாவது வெக்டார் இருக்கா? சரி, அவன் கொடுத்துருக்க கொஷனில் ஆக்சலரேஷனில் 1 m/s² கொடுத்துருக்கான். இது யூ ஹவ் நாட் கிவன் எனி i cap j cap. சரி, இங்கே ஃபோர்ஸ் நான் வெக்டார் குவான்டிட்டியில் சொன்னேன்னா ஆக்சலரேஷன் வெக்டார் குவான்டிட்டியில் இருந்தால் தானே டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ண முடியும். இங்கே ஆக்சலரேஷன் வெக்டார் குவான்டிட்டியில் இல்லை, அது என்ன i cap j capனு எனக்கு தெரியாது. ஸோ பேசிக்காக அவன் இங்கே என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்னிடியூட் ஆஃப் ஆக்சலரேஷன் கொடுத்துருக்கான். மேக்னிடியூட் ஆஃப் ஆக்சலரேஷன். ஸோ இது வந்து நம்மளோட ஜென்ரல் ஃபார்மா F external is equal to mass into acceleration இல்லையா? இது வந்து மேக்னிடியூட் போட்டால் என்ன வரும்? எனக்கு மேக்னிடியூட் போட்டால் என்ன வரும்? I will have m into a ஓட மேக்னிடியூட். கரெக்டாக இல்லையா? இது ஜென்ரல் ஃபார்மில் வெக்டார் ஃபார்மில். இதுக்கு நான் மேக்னிடியூட் போட்டேன்னா ஐ வில் கெட் திஸ் எக்ஸ்பிரஷன் ரெண்டு பக்கமும். ஸோ F externalோட மேக்னிடியூட் என்ன வரும்? இதுதான் நம்மளோட F externalோட வேல்யூ. இதுக்கு மேக்னிடியூட் போட்டால் என்ன வரும்ன்றதை கண்டுபிடிங்க. மேக்னிடியூட் போட்டிங்கன்னா என்ன வரும்? 6² + -8² + 10² கரெக்டாக? இதுக்கு நம்மளுக்கு ஒரு ஆன்சர் வரும். கரெக்டாக? ஸோ அது என்னன்னு கண்டுபிடிங்க. ஸோ பேசிக்கலி 36 + 64 + what? 100. கரெக்டாவா? ஸோ பேசிக்கலி we are getting √200 கிடைக்குது. 200 நான் எப்படி எழுதலாம்? 10√2ன்னு எழுதலாமா? ஸோ F external வந்து நம்மளுக்கு என்னது? 10√2 divided by mass வரும் is equal to, see what is finally asking, mass of the body கேட்குறான். mass வந்து கேட்குறான். ஆக்சலரேஷன் மேக்னிடியூட் ஆஃப் ஆக்சலேஷன் தானே கொடுத்துருந்தான். எவ்வளோ வேல்யூ கொடுத்துருந்தான்? 1 m/s. ஸோ இங்கே டினாமினேட்டரில் என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்? 10√2 divided by 1 which is, புரியுதா? நம்ம எல்லாமே SI யூனிட்டில் சப்ஸ்டியூட் பண்ணல. ஃபைனல் ஆன்சரும் இதில் இருக்கும், kgயில் இருக்கும். புரியுதாப்பா? ஸோ திஸ் இஸ் த ஃபஸ்ட் கொஸ்டின் we have discussed. ரைட்டா? அடுத்த கொஸ்டின் போகலாம். See, an object of mass 3 kg is at rest. So என்ன கொடுத்துருக்கான்? An object of mass 3 kg is at rest. Now a force of this value 60² i cap plus 40 j cap is applied on the object. Then the velocity of object at time t equal to 3 seconds. அவன் என்ன கேட்குறான்? velocity of the object at 3 seconds என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறான். எஸ், அதாவது மாஸ் வந்து 3 kg இஸ் அட் ரெஸ்ட்னு கொடுத்துருக்கான். அப்படின்னா என்ன எடுத்துக்கலாம்? அட் டைம் t ஈக்குவல் டு 0 ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி என்னது? இனிஷியலாக இட் இஸ் த ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி இஸ் 0, இட் இஸ் அட் ரெஸ்ட். இது மேலே என்ன ஆகுது? ஃபோர்ஸ். என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது? 60² i cap 40 j cap force is acting. Then the velocity of the object at t equal to 3 seconds என்னவா இருக்கும்னு கேட்குறான். velocity of the object, velocity என்னன்னு கேட்குறான். at what time? at t equal to 3 seconds. புரியுதா? velocity at 3 seconds என்னன்னு கேட்குறான். சரி, நம்மளுக்கு வந்து ஃபோர்ஸோட இது கொடுத்துட்டாம்பா. இதுலேருந்து எப்படி நீங்கள் velocity கண்டுபிடிக்கிறது? தட் இஸ் அ கொஸ்டின். ரைட்டா? சரி, இது மாதிரி ப்ராப்ளம்ஸ்க்கு நம்ம எப்படி போயிடணும் அப்படின்னா கவனிங்க. நான் ஏற்கனவே என்ன சொன்னேன்? F vector is equal to dp by dt. ஏன்னா இங்கே இன்ஸ்டன்டேனியஸ் ஃபோர்ஸ் கொடுத்துருக்கான் இல்லையா? F external என்ன ஃபோர்ஸ் கொடுத்துருக்கான். இது வந்து மாஸ் கான்ஸ்டன்ட் இல்லையா? அதனால் இப்படி எழுதலான்னு சொன்னேன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி I just shown you how we need to denote that. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்? divided by mன்னு வருமா? is equal to dv vector. So dv vector is equal to f vector by m into dt அப்படின்னு வரும். கரெக்டா? ரைட். சரி, இப்போ இப்படி இருக்குது நம்மக்கிட்ட. இது நம்ம என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இன்டகிரேஷன் பண்ணலாம். ஓகே, ஏன்னா வெலாசிட்டி அட் t equal to 3 seconds கேட்டிருக்கான். ஏன்னா ஃபோர்ஸ் தெரியும், நல்லா கவனிங்க. ஃபோர்ஸ் தெரியும், மாஸ் தெரியும், dt இருக்குது, இங்கே dv இருக்குது.
இது இன்டகிரேஷன் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வரும். எப்படி வருது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரெண்டு பக்கமும் இன்டகிரேஷன் பண்ணணுன்னா முதல்ல என்ன அர்த்தம்? ஐ நீட் டு புட் த இன்டகிரேஷன் சிம்பிள். இது இந்த டேர்முக்கு இன்டகிரேஷன் பண்ணணும் அப்படின்னா போத் சைட்ஸ் ஃபஸ்ட்டு இன்டகிரேஷன் சிம்பிள் போட்டுறேன். அதுக்கப்புறம் நான் என்ன போடணும்? லிமிட்ஸ் அப்ளை பண்ணணும். லிமிட்ஸ் வந்து நல்லா கவனிங்க. இங்கே dt இருக்குது. அப்போ டீயோட லிமிட்ஸ் என்னது? நான் இனிஷியலாக டைம் என்ன எடுத்துக்கேன், எனக்கு என்ன வேல்யூ தெரியும்? டைம் t ஈக்குவல் டு 0 அப்போ என்ன வெலாசிட்டின்னு தெரியும். ஸோ டைம் 0 இனிஷியல் டைம் எடுத்துக்கிறேன். ஃபைனலாக வாட் இஸ் த டைம்? ஃபைனலாக வாட் இஸ் த டைம்? 3 செகண்ட்ஸு. இல்லை நீங்கள் ஜென்ரல் டைம் கண்டுபிடிக்க போகிறீங்கன்னா ஜஸ்ட் டீனே போட்டுக்கலாம், தப்பு இல்லை. அப்போ உங்களுக்கு ஜென்ரல் டைமில் இருக்கக்கூடிய வெலாசிட்டி கிடைக்கும். இங்கே வந்து 3 செகண்ட் கொடுத்துக்கிறேன், நான் 3நே போட்டுக்கிறேன். இல்லைனா நான் ஜஸ்ட்டு டி வச்சு போட்டு தரேன். நான் ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது புரியுதா? ஜென்ரல் டைம் எடுத்துக்கலாம். இப்போ கரஸ்பாண்டிங் இந்த டி ஈக்குவல் டு 0 டைமில் என்ன வெலாசிட்டி இருந்துச்சு? சரி, ஏன்னா இங்கே வியோட இது போடணும், கரெக்டாக? we need to substitute. இங்கே v வெக்டார் இருக்கிறனா dvயில் v வெக்டார் இருக்கிறனால vயோட லிமிட்ஸ் போடணும். இனிஷியலாக வாட் இஸ் த ஸ்பீடு? 0. t 0 அப்போ வெலாசிட்டி 0. t டைம் அப்போ வாட் இஸ் த வெலாசிட்டி? ஐ டோன்ட் நோ, சம் வெலாசிட்டி. ஓகே, இப்போ நான் இதை லிமிட்ஸ் அப்ளை பண்ணேன், இன்டகிரேஷன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? v வெக்டார் 0 to v வெக்டார் லிமிட்ஸ் அப்ளை பண்ணேன்னா அதில் v வெக்டார். புரியுதா? ரைட். ஸோ இப்போ இதில் வந்து மாஸை கான்ஸ்டண்ட்டாக எடுத்துடுறேன். மாஸ்ன்றது என்னது? எவ்வளோ கொடுத்துருக்கான்? 3 kg. ஸோ 1/3. ஓகேவா? 1/3. வாட் இஸ் த ஃபோர்ஸ் எக்ஸ்பிரஷன்? 6t ஸ்கொயர் i cap ப்ளஸ் 4t j cap இன்ட்டு dt. திஸ் வில் பி ஈக்குவல் டு v வெக்டார். இப்போ நம்ம ஜென்ரல் டைமுக்கு இன்டகிரேஷன் பண்ணுறோம். ஸோ வெலாசிட்டியும் t டைமில் v வெலாசிட்டி இருக்குது. ஜென்ரல் டைமுக்கு தான் கண்டுபிடிக்கணும். இப்போ இதை இன்டகிரேஷன் பண்ணால் என்ன வரும்? 1/3 6t பவர் 3 டிவைடட் பை ப்ளஸ் 4t ஸ்கொயர் பை 2. ஓகே, நான் லிமிட்ஸ் அப்ளை பண்ணுறேன் 0 to v. இன்டகிரேஷன் பண்ணிட்டப்பா. இன்டகிரேஷன் பண்ணிவிட்டு லிமிட்ஸ் அப்ளை பண்ணணும். பண்ணால் என்ன வரும் இதுக்கு? ஸோ 6t பவர் 3 தான் வரும். இது அப்ளை பண்ணிங்கன்னா 2 that cancel 2t ஸ்கொயர் will come. இப்போ இதில் லோயர் லிமிட்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா இது எல்லாமே டீயோட வேல்யூஸ் தானே. இதுவும் 0 ஆகிடும், இதுவும் 0 ஆகிடும். ஸோ will have 0 v வெக்டர். ஸோ இதுலேருந்து என்ன சொல்லலாம்? இது கேன்சல் ஆச்சுன்னா 2. ஸோ v வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 2/3. ஒரே ஒரு வேல்யூஸை மிஸ் பண்ணிட்டேனே. திஸ் இஸ் i cap, திஸ் இஸ் j cap. அப்போ இது என்ன வரும்? இது i cap, இது j cap, இது i cap ப்ளஸ் 2/3. ஏன்னா இங்கேயும் 2 இங்கேயும் 2 தான் இருக்குது. ஸோ 2/3 t ஸ்கொயர் j cap. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஐ எம் கெட்டிங். கரெக்டாக? ஸோ நான் இங்கே வந்து t சப்ஸ்டியூட் பண்ணேன்னா கரஸ்பாண்டிங் இருக்கக்கூடிய வெலாசிட்டி எனக்கு ஆன்சர் கிடைக்கும். இப்போ அவன் என்ன டைமை கேட்டிருக்கான்? t is equal to 3 செகண்ட்ஸு கேட்டிருக்கான். அப்போ என்ன எழுதலாம்? t equal to 3 செகண்ட்ஸு கேட்குறான். ஸோ அப்போ என்ன வரும்? நீங்கள் டேரெக்டாக என்ன டைம் வந்து 3 செகண்ட் அப்படின்னு டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணாலே ஆன்சர் வந்துடும். என்ன வரும்? இப்போ இது 3/3 வரும். 3 கேன்சல் ஆச்சுன்னா 9 யூல் ஹேவ். இங்கே கேன்சல் ஆச்சுன்னா யூல் ஹேவ் 6 j cap. ஸோ 18 i cap ப்ளஸ் 6 j cap இஸ் அவர் ஆன்சர். ஓகே, ஆனால் அதுமே ஒரு ஆப்ஷன் இருக்கா? எஸ் இருக்குது, ஆப்ஷன் பி. ஓகே, ஆப்ஷன் பி இஸ் அவர், இட் இஸ் அவர் ஆன்சர். ஓகே, அடுத்து 7th ப்ராப்ளம் போயிடலாம். இதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம் தான். நீங்கள் போடுங்க பார்க்கலாம். Cricketer catches a ball. Cricketer catches a ball of mass வந்து ஒரு கிரிக்கெட்டர் வந்து என்ன பண்ணுறாருன்னா பாலை கேட்ச் பண்ணுறாரு. அந்த பாலோட மாஸ் வந்து என்னது? 150 கிராம்.
இந்த 150 கிராமை நீங்கள் எப்படி கேஜியில் எழுதுறது? 150 into 10 to the power -3 kgன்னு எழுதலாம் இல்லையா? ஸோ விச் இஸ் 0.15 kg. அவர் வந்து என்ன பண்ணுறாரா, பாலை கேட்ச் பண்ணுறாரா. in how much time? in time 0.1 second he is catching the ball, moving with a velocity of 20 meters per second. Okay, ball moving with a velocity of 20 meters per second, he experience a force of what அப்படின்னு என்னன்னு கேட்குறான். see அதாவது பால் வந்து இனிஷியலாக எவ்வளோ ஸ்பீடில் போயிட்டுருக்கான்ப்பா. பால் வந்து இனிஷியலி இட் இஸ் மூவிங் வித் 20 meters per second. கரெக்டா? இது வந்து பால் வரக்கூடிய ஸ்பீடு. ஆனால் அவரோட கையில் பட்டோன்னே என்ன ஆகும்? அவரோட கையில் பட்டோன்னே என்ன ஆகும்னா வெலாசிட்டி வந்து கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகிடும், அவரோட கையை ரீச் பண்ண, இந்த இடத்துல கையில் ரீச் பண்ணதுன்னு வைங்க, அவர் என்ன பண்ணுவார், அப்படியே பாலை இழுத்து அப்படியே ஸ்லோவாக பின்னாடி போவாப்பில். அப்படி போகும்போது என்ன ஆகும், கையில் கேட்ச் ஆன டைமில் வெலாசிட்டி என்னவாயிடும், இட் கம்ஸ் டு ரெஸ்ட்டு. கரெக்டாக இல்லையா? வெலாசிட்டி 0 ஆகிடும்ல, 20 meters per second வருது. கேட்ச் பண்ணும்போது இட் வில் கம் டு வாட், ரெஸ்ட்டு. இப்போ விஷயம் என்னென்னா எவ்வளோ டைமில் இது நடக்குது, 20 meters per secondலேருந்து எவ்வளோ டைமில் கேட்ச் பண்ணுறாரு. ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது இங்கே வரும்போது என்னது, எவ்வளோ டியூரேஷனில் கேட்ச் பண்ணிடுறாரு, இன் டைம் 0.1 செகண்ட். புரியுதா? ஸோ பேசிக்காக இது மாதிரி ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறதுனா, யூ கேன் யூஸ் ஒன் டைமென்ஷனல். எஃப் இஸ் ஈக்குவல் டு del P by ஆவரேஜ் ஃபோர்ஸ் தான் நீங்கள் இங்கே கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஆவரேஜ் ஃபோர்ஸ் we can find here. ஓகே, ஸோ இந்த பர்சன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அந்த ஆவரேஜ் ஃபோர்ஸ் என்னன்னு கேட்குறான் பேசிக்கலி. ஸோ எவ்வளோ டைம், அதாவது del P டைமில் சேஞ்ச் இன் மொமெண்டம் எவ்வளோ, del P, அதாவது del T, இந்த ஃபார்முலாக்கு என்ன பார்த்தோம், del T டைமில் அந்த ஆப்ஜெக்டோட மொமெண்டம் எவ்வளோ தூரம் சேஞ்ச் ஆகிருக்கு, del P அமௌண்ட் சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகே, ஸோ வாட் இஸ் த இனிஷியல் மொமெண்டம் இயர்? வாட் இஸ் த இனிஷியல் மொமெண்டம்? இது ஒன் டைமென்ஷனல் கேஸ் மாதிரி நான் எடுத்துக்கிறேன். புரியுதா? வெக்டார் சயின்ஸ் போர்டில் பாருங்கள், அதை நோட் பண்ணுங்கள். What is the initial momentum? Mass of the object into velocity. So 0.15 into என்னது 20. So the answer will be what, 3. இதான momentum நம்மளுக்கு. Correct. So what is the final momentum? Mass of the body into velocity என்னது, it came to rest. அப்போ என்ன வரும், 0. ஸோ வாட் இஸ் del P, இங்கே என்ன ஒரு ஆன்சர், del P is equal to final momentum minus initial momentum. You will get the answer as 0 minus 3. What, in how much time? இது வந்து change in momentum நியூமரேட்டரில் அப்ளை பண்ணிட்டேன், final minus initial. What is in time, how much time? 0.1. ஸோ -3 by 0.1. ஸோ இதோட ஆன்சர் என்ன வரும், -30 நியூட்டன். ஏன் மைனஸ் வந்திருக்கு, பிகாஸ் இட் இஸ் அப்போசிங் த மோஷன். கரெக்டாக? அந்த ஸ்பீடை குறைக்கிறது, டிக்ரீஸ் பண்ணியிருக்கு. இந்த ஃபோர்ஸ், சே த ஆவரேஜ் ஃபோர்ஸ் தட் ஆக்ட் ஆன் திஸ் பர்சன், ஏன் நெகட்டிவ் வந்திருக்கு, இட் இஸ் அகெயின்ஸ்ட் த வெலாசிட்டி. பால் வந்து இப்படி வந்துட்டுருக்கு, பட் இவர் அப்ளை பண்ண ஃபோர்ஸ் எப்படி இருக்குது, அதாவது அப்ளை பண்ண ஃபோர்ஸ் மீன்ஸ் ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ், வெலாசிட்டியை வந்து குறைச்சிருக்கு. ஓகே, இட் இஸ் அகெயின்ஸ்ட் த வெலாசிட்டி ஃபோர்ஸ் வந்து. ஓகே, ஸோ இங்கே ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. இங்கே வந்து மைனஸ் எதுவும் கொடுக்கல. ஸோ டேரெக்டாக 30 இஸ் த மேக்னிடியூட் தான் போட்டிருக்கான், 30 நியூட்டன். கரெக்டாக? ஸோ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். அடுத்த கொஷின் பாருங்கள், இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின். இதுதான் நீட்டில் கேட்டிருக்காம்பா. தட்ஸ் வை வி ஆர் ஒர்க்கிங் ஆன் இட். See, a bullet is fired from a gun. ஒரு புல்லட்டு கன்லேருந்து ஃபயர் ஆகுதான். ஓகே, the force on the bullet. ஸோ ஒரு புல்லட்லேருந்து, ஒரு கன்லேருந்து புல்லட் வந்து ஃபயர் ஆகுது. எவ்வளோ ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுதான், 600 minus 2 into 10 to the power of 5t. Okay, this is the force experienced by bullet from the gun. The bullet force on the bullet becomes 0 as soon as it leaves the
பேரல். அதாவது பேரல்னால் என்னது, அந்த கன்னில் வந்து சரி, அதாவது பேரல்ன்றது என்னது, அந்த கன்னில் இருக்கக்கூடிய அந்த ஓகே இந்த பார்ட் கன்லேருந்து வெளியில் வருது இல்லையா, இந்த இதான் கன்னோட பார்ட்டுன்னு வச்சுக்கோங்க. இந்த கன்லேருந்து இந்த பார்ட்லேருந்து வெளியில் வரும்போது ஹவு மச் சேஞ்ச் இன் இம்பல்ஸ் அப்படின்னு கேட்குறான். சரி, இனிஷியலாக புல்லட்டு, இதுதான் புல்லட்டுன்னு வைங்க. இந்த கன்னுக்குள்ளே புல்லட் இஸ் அட் ஸ்டேஷ்னரி ரெஸ்ட்டில் இருக்குது. இங்கேருந்து வெளியில் வரும்போது ஹவு மச் இஸ் த இம்பல்ஸ் இம்பார்ட்டட் டு த புல்லட் கேட்குறான். ஸோ பேசிக்கலி திஸ் இஸ் த பேரல் மாதிரி யூ கன்சிடர். ஓகே, இந்த பேரல்லேருந்து வெளில வரும்போது வாட் இஸ் த சேஞ்ச் இன் மொமெண்டம் அப்படின்னு கேட்குறான். தட் இஸ் இம்பல்ஸ் இஸ் ஆஸ்கிங். எப்படி கண்டுபிடிக்கிறது? சரி, இது வந்து ஃபோர்ஸ் கிவன் டு த புல்லட் பை த கன். ஓகே, இது வந்து பேரல் உள்ள ரெஸ்ட்டில் இருக்கிற இந்த பொருள் வெளில வரும்போது ஒரு வெலாசிட்டியோடு வரும். யூ நீட் டு ஃபைண்ட் வாட் இஸ் த சேஞ்ச் இன் மொமெண்டம் ஃபார் திஸ் ஒன். எப்படி கண்டுபிடிக்கும்? அவன் ஃபோர்ஸ் கொடுத்துட்டான். இங்கே வந்து நீங்கள் ரொம்ப எங்கே பேரல் இருக்குது, எங்கே இது இருக்குது, எப்போ வெளில வந்துச்சு அப்படிலாம் இங்கே தேவையில்லை. பேசிக்கலாக இதை வச்சு உங்களால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். வாட் இஸ் த சேஞ்ச் இன் மொமெண்டம் அப்படின்னு. சரி, அதாவது இது வந்து ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் வாட் புல்லட் இல்லையா. இந்த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த புல்லட் எப்போ ஜீரோ ஆகுதுன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, அந்த டைம் நம்மளுக்கு தேவைப்படும். இது வந்து ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த புல்லட். இது எந்த டைமில் ஜீரோ ஆகுது? F0ன்ற கண்டிஷன் நான் அப்ளை பண்ணுறேன். அப்போ கரஸ்பாண்டிங் டைம் தெரிஞ்சிருமா உங்களுக்கு? எந்த டைமில் ஃபோர்ஸ் ஆன் த புல்லட் நீட் வில் கோ டு 0 என்ன வரும்? 600 - 2 × 10⁵ T. ஸோ இந்த இது அன்சைட் கொண்டு போனீங்கன்னா வாட் யூ வில் கெட்? ஓகே, யூ வில் ஹேவ் திஸ் எக்ஸ்பிரஷன். கரெக்டாக? ஸோ இதில் கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வரும் நம்மளுக்கு? 3 × 10⁻³ கரெக்டாக? இங்கே இருக்க ஜீரோஸ் 2 ஜீரோஸ் கேன்சல் ஆச்சுன்னா யூ லெஃப்ட் வித் திஸ் ஒன். இப்போ என்னென்னா இந்த டைமில், அதாவது டைம் t = 0ல் இருந்து டைம் t = இந்த டைம்குள்ளே என்ன ஆகிடுது? ஃபோர்ஸ் வந்து 0 ஆகிடுது. இந்த டைம் இன்டர்வல் 0ல் ஆரம்பித்து இட்ஸ் a very ஸ்மால் டைம் 10⁻³ அந்த டைம்குள்ளே என்ன ஆகிடுது? ஃபோர்ஸ் வந்து 0 ஆகிடுது. அதை வந்து நான் இந்த எக்ஸ்பிரஷன் வந்து என்னால் கண்டுபிடிக்க முடியுது. ஓகே, இப்போ என்னென்னா சேஞ்ச் இன் மொமெண்டம் கேட்குறான். எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு dp/dt. கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். நல்லா கவனிங்க. இனிஷியலாக என்ன டைமு? 0. அதிலிருந்து ஃபைனல் டைம் என்னது? 3 × 10⁻³ இது வரைக்கும் தான் சேஞ்ச் இன் மொமெண்டம் இருக்கான். வெளியில் இந்த டியூரேஷன் தான் கேட்குறான். பேரல்லேருந்து வெளியில் வர மொமெண்டம். பேரல்லேருந்து வெளில வரும்போது ஃபோர்ஸ் 0 ஆகிடுது. ஓகே, ஸோ இந்த டைமு, ஸோ கரஸ்பாண்டிங் மொமெண்டம் என்னது? டைம் t = 0. இப்போ இது டீயோட லிமிட்ஸ் தான் அப்ளை பண்ணியிருக்கேன்ப்பா. டைம் t = 0 அப்போ வாட் இஸ் த மொமெண்டம்? வாட் இஸ் த மொமெண்டம்? ரெஸ்ட்டில் தானே இருக்குது. பேரல்லேருந்து ஸ்டார்ட் ஆகும்போது இட் இஸ் அட் ரெஸ்ட். ஸோ வாட் இஸ் த மொமெண்டம்? மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. வெலாசிட்டி 0, ரெஸ்ட்டு. இப்போ பேசிக்காக இல்லைன்னா நீங்கள் இப்படி சிம்பிளாக எடுத்துவோம் இனிஷியல் மொமெண்டம். ஏன்னா இங்கே சேஞ்ச் இன் மொமெண்டம் தான் கேட்டிருக்கான். டைம் t = 0 அப்போ இனிஷியல் மொமெண்டம், டைம் இந்த டைம் அப்போ ஃபைனல் மொமெண்டம். ஸோ இதை நீங்கள் இன்டெகிரேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? யூ வில் ஹேவ் del p, தட் இஸ் pf - pi அப்படின்னு வரும். இந்த சைடில் என்ன டேர்ம் இருக்குது? இந்த டேர்ம் இருக்குது இல்லையா, இதை நம்ம இன்டெகிரேஷன் பண்ணணும். 0 to 3 × 10⁻³ இன்டெகிரேஷன் பண்ணிங்கன்னா ஃபோர்ஸோட வேல்யூ என்ன வருது நம்மளுக்கு? எஸ், ஃபோர்ஸோட வேல்யூ என்ன வருது? உள்ள இன்டெகிரேட் டிடியை உள்ளே கொண்டு வாங்க. அப்போ என்ன ஆகும்? ஸோ வாட் யூ வில் ஹேவ்? 3 × 10⁵ t dt. கரெக்டாப்பா? இப்போ திஸ் இஸ் pf - pi. இதை இன்டெகிரேஷன் பண்ணிங்கன்னா என்ன வரும்? t லிமிட்ஸ் வந்து 0லேருந்து
லிமிட்ஸ் பண்ணணும். இதில் வந்து கான்ஸ்டன்ட் என்னது, கான்ஸ்டன்ட்ஸ் வெளில வந்துடும். இன்டகிரேஷன் பண்ணால் t இன்டகிரேஷன் பண்ணால் t²/2 லிமிட்ஸ் வந்து என்னது 0 to 3 × 10⁻³ ஸோ லிமிட்ஸ் அப்ளை பண்ணுங்கள். என்ன வரும் 600 3 × 10⁻³ -0. இந்த சைடு என்ன வரும் 2 கேன்சல் ஆகிடும். ஸோ 10⁵ ஹோல் ஸ்கொயர். கரெக்டாக யூ ஆர் லெஃப்ட் வித் திஸ் ஒன். ஃபைனல் ஆன்சர் என்ன வரப்போகுது அப்படின்னு பார்க்கலாம். அது இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஒரு ப்ராப்ளம் இது. ஸோ ஃபைனல் ஆன்சர் உங்களுக்கு என்ன வருதுன்னா 0.9 nanosecond அப்படின்னு வருது. இதுதான் என்னது நம்மளோட இம்பல்ஸ். வருதான்றதை செக் பண்ணுங்கள். ஓகே, நம்மளுக்கு ஆன்சர் வரும். ஓகே, அப்போ ரைட். ஸோ எதாவது டவுட் இருக்கா? ஸோ குயிக்காக ரீகால் பண்ணணும்னா ஃபோர்ஸ், அதாவது ஃபோர்ஸ் கிவன் பை த புல்லட் கன் அந்த புல்லட் கொடுத்துட்டா இந்த ஃபோர்ஸ் எப்போ 0 ஆகுதுன்னு கண்டுபிடிச்சோம். அந்த டைமை நான் தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன். இப்போ உள்ளே வந்து ரெஸ்ட்லேருந்து ஆரம்பித்தது வெளில பேரலை விட்டு கன்னோட அந்த ஃப்ரண்ட் பார்ட்டை விட்டு வெளில வரும்போது என்ன சேஞ்ச் இன் மொமெண்டம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். உள்ளே இனிஷியலாக மொமெண்டம் 0, ஃபைனலாக வெளில வரும்போது சம் மொமெண்டம் இருக்கும். ஸோ PF - PI நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஒன் டைமென்ஷனல் கேஸ் எடுத்துக்கிறேன். திஸ் இஸ் அ ஃபோர்ஸ் அலாங் ஒன் டைமென்ஷனல் தான். அது வெறும் F கொடுத்துருக்கான், I cap, J cap, K cap கொடுக்கல. விச் இஸ் பேசிக்கலி ஒன் டைமென்ஷனல் ஃபார்மில் we need to use. ஸோ அதுலேருந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணி லிமிட்ஸ் அப்ளை பண்ணுறோம். தென் we are able to get what PF - PI. ரைட். அப்போ ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். யா, இப்போ என்ன கேட்டிருக்கான்னு பாருங்கள். இது 2 குயிக் ப்ராப்ளம்ஸ் பார்த்துடலாம். எல்லாமே வந்து முக்கியமான ப்ராப்ளம்ஸ், அதனால் எதுவுமே என்னால் ஸ்கிப் பண்ண முடியல. ஓகே, நீங்கள் ப்ராப்ளம் டிஸ்கஷனை எதையும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யா, என்ன கொடுத்துருக்காம்பா? a stone is dropped from a height h. A stone is dropped from a height h. It hits the ground with a certain momentum. இது வந்து ground. This is a ground. A stone is dropped from a, இது ஒரு ஸ்டோனு ஹைட் ஹெச்லேருந்து என்ன பண்ணுறான், த்ரோ பண்ணுறான். அதாவது த்ரோ பண்ணல, ட்ராப்டுன்னு கொடுத்துருக்கான். அப்போ இனிஷியலாக வெலாசிட்டி வந்து 0, இனிஷியலாக வெலாசிட்டி 0ல் ட்ராப் பண்ணியிருக்கான். ஸோ கிரவுண்டை ரீச் பண்ணும்போது அதுக்கு என்ன இருக்கான், ஒரு மொமெண்டம் இருக்குது. வாட் இஸ் அ மொமெண்டம்? Pன்னு சொல்லியிருக்கான். அதாவது இட் வில் ரீச் வித் அ வெலாசிட்டி V. இப்போ அது கிரவுண்டை ரீச் பண்ணும்போது அதுக்கு ஒரு வெலாசிட்டி V இருக்கும்பா. ஸோ மொமெண்டம் என்னது, மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. ஓகேவா? இப்போ என்ன சொல்கிறான் அடுத்து, இஃப் த சேம் ஸ்டோன் இஸ் ட்ராப்டு ஃப்ரம் ஹைட் 100% மோர் தென் த ப்ரீவியஸ் ஹைட். இது டோட்டலாக ஹைட் ஹெச்சு. இந்த டோட்டல் ஹைட் ஹெச்சோட 100%னா என்னது? இப்போ இது வந்து என்கிட்ட ஹெச் இருக்குது, இதோட 100%னா என்னது? திரும்ப ஒரு ஹெச் தானே. இந்த ஹைட் ஹெச்சோட 50%னா என்ன பண்ணுவீங்க, h/2. ஆனால் இங்கே ஹைட்டோட 100%னா திரும்பவும் ஹெச். ஸோ 100% மோர் தென் த ப்ரீவியஸ் ஹைட். அப்படின்னா இது ஹெச்சா, இதே மாதிரி என்ன ஹைட்டுக்கு போயிடுறான், இன்னொரு ஹைட் ஹெச்சுக்கு மேலே போயிடுறான். ஸோ டோட்டலாக ஹைட் ஹெச்சில் இருந்தாப்போ அதுக்கு 100% மேலேனா இன்னொரு ஹெச். ஸோ அங்கேருந்து என்ன பண்ணுறான்னா ட்ராப் பண்ணுறான். இனிஷியல் வெலாசிட்டி 0. திரும்பவும் சேம் ஸ்டோன் இஸ் ட்ராப்டு. த மொமெண்டம் when it hits the ground will change by. அதாவது கிரவுண்டை ஹிட் பண்ணும்போது என்னாகும், இப்போ ஒரு வெலாசிட்டியோட ஹிட் ஆகும். இது வந்து இனிஷியலாக ஹிட் ஆனது சம் வெலாசிட்டி VI வெலாசிட்டியோட ஹிட் ஆச்சுன்னு வைங்க. இப்போ திரும்ப இது வந்து ஹிட் ஆகும்போது இட் வில் ரீச்சஸ் வித் சம் ஃபைனல் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். இட் ஹிட்ஸ் வித் சம் வெலாசிட்டி V. இப்போ ஹிட்ஸ் வித் வெலாசிட்டி VF. இங்கே ஹிட்ஸ் வித் வெலாசிட்டி ஆஃப் VI. இங்கே இருக்க மொமெண்டம், இங்கே இருக்க மொமெண்டம் போட்டிருக்கேன். தி இஸ் ஆஸ்கிங் மொமெண்டம் when it hits the ground will change by. மொமெண்டம் எவ்வளோ தூரம் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்கான். நல்லா கவனிங்க, இந்த மொமெண்டம் will change by அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்கான். பட் ஆன்சர் எதில் இருக்குது, எல்லாமே பர்சன்டேஜில் இருக்குது. அப்போது அவன் என்ன கேட்டிருக்கான்னா, ஃபைனல் ஆன்சர் எல்லாமே பர்சன்டேஜில் இருக்கா, தட் மீன்ஸ் பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் மொமெண்டம் கேட்டிருக்கான்.
see இனிஷியலாக கிரவுண்டை போய் ஹிட் பண்ணும்போது இந்த ஹைட்லேருந்து பிஐ, ஃபைனலாக என்ன மொமெண்டம் 2h ஹைட்லேருந்து விழும்போது 100% கிரேட்டரில் விழும்போது பிஎஃப். ஸோ எப்போவுமே பர்சன்டேஜ் சேஞ்ச் எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஃபைனல் மைனஸ் இனிஷியல் டிவைடட் பை த இனிஷியல் 1, திஸ் இஸ் பிஐ, அதால் டிவைட் பண்ணணும். இன்ட்டு 100 பண்ணிங்கன்னா பர்சன்டேஜ் சேஞ்ச் கிடைக்கும். இது வந்து என்னது பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் P value momentum. இதே PF minus PI divided by PI பண்ணிங்கன்னா you will get fractional change in into 100 மட்டும் multiply பண்ணலன்னா அது fractional change. புரியுதா? ரைட். இப்போ நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்னா what is the velocity when it hits with height h and 2h கண்டுபிடிக்கணும். இப்போ ஹைட் ஹெச்லேருந்து விழுந்தால் என்ன வெலாசிட்டியில் வரும்? v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு u ஸ்கொயர் ப்ளஸ் 2g s மைனஸ் எஸ் நாட். ஓகே, இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இனிஷியலாக நான் இங்கேருந்து விட்டேன் அப்படின்னா நான் இனிஷியல் கோஆர்டினேட் சிஸ்டம் இங்கே எடுத்துக்கிறேன்னு வைங்க. ஃபைனல் ஆன்சர் எனக்கு என்ன வரும்? v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2gs அப்படின்னு வரும். ஏன்னா இனிஷியல் வெலாசிட்டி 0, இந்த டேர்மும் 0, இந்த டேர்மும் 0, ஐ வில் லெஃப்ட் வித் திஸ் ஒன். ஸோ பேசிக்காக கீழே விழும்போது எவ்வளோ ஹைட்டு கவர் பண்ணியிருக்கு? h ஹைட், இந்த இதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ v ஸ்கொயர் வில் பி ஈக்குவல் டு வாட்? 2gh வெலாசிட்டி. இதே இந்த கேஸில் வாட் இஸ் த வெலாசிட்டி? ஹவு மச் ஹைட்டு? இங்கே எஸ் இருக்க இடத்துல இங்கே h போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு கேஸில். ரெண்டாவது கேஸில் என்ன வரும்? 2h வில் கம். கரெக்டாக? ஸோ மற்றபடி எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. ஸோ பேசிக்கலி ஐ வில் கெட் √2 இன்ட்டு 2gh. அந்த ரூட் இந்த 2 ஒன்று கிடைக்கிது இல்லையா, அதை வெளில எடுத்துடுறேன். ஸோ ஐ எம் கெட்டிங் √2. ஸோ வாட் இஸ் த மொமெண்டம்? இனிஷியல் மொமெண்டம். வாட் இஸ் த இனிஷியல் மொமெண்டம்? மாஸ் இன்ட்டு விஐ. ஃபைனல் மொமெண்டம் என்னது? மாஸ் இன்ட்டு விஎஃப். ஸோ வாட் இஸ் த மாஸ் தே ஹவ் கிவன்? மாஸ் எதுவும் கொடுக்கல. கரெக்டாக? அந்த டைம் ஆக்சுவலாக கேன்சல் ஆகிடும். ஸோ நம்ம வந்து பிஎஃப் மைனஸ் பிஐ கண்டுபிடிக்கலாம். வாட் இஸ் பிஎஃப் மைனஸ் பிஐ? டிவைடட் பை, இது வந்து ஃப்ராக்ஷனல் சேஞ்ச் தானே, லாஸ்ட்டாக 100ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இது வருதா? ஸோ இதுதான் கண்டுபிடிக்கிறேன். இங்கே மேலே காமனாக எம்ஐ எடுத்திங்கன்னா என்ன வரும்? எம் வில் கெட் கேன்சல். அப்போ என்ன ஆகும்? எம் கேன்சல் ஆச்சுன்னா you will have vf minus vi divided by vi. So what is the final momentum? The √2 into √2gh divided by என்ன வரும்? √2gh. இப்போ இந்த √2gh கேன்சல் ஆகிடும்ப்பா. நியூமரேட்டரில் காமனாக √2gh எடுத்திங்கன்னா √2 minus 1 divided by 1 அப்படின்னு வரும். ஏன்னா கேன்சல் ஆகிடும் டேர்ம்ஸ்லாம். ஸோ யூ ஆர் லெஃப்ட் வித் வாட்? see √2ஓட வேல்யூ என்னது? 1.414 minus 1 divided by 1. you are getting answer as 0.414. கரெக்டாக? இது வந்து ஃப்ராக்ஷனல் சேஞ்சு. pf minus pi divided by pi. இதோட 100 மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும்? இதோட 100 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா you will have 41. ஸோ ஆப்ஷன் B is correct. So option B is correct. கரெக்டாவா? எஸ். ஸோ ஆப்ஷன் B is correct. ஸோ அடுத்து இன்னொரு ப்ராப்ளம் பார்த்துடலாம். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம். என்ன கொடுத்துருக்கான்? ஃபோர்ஸ் எஃப் ஆக்டிங் ஆன் அ பார்ட்டிக்கல் ஆஃப் மாஸ் எம் இஸ் இண்டிகேட்டட் பை அ எஃப்டி கிராஃப். ஸோ ஒரு பார்ட்டிக்கல் மேலே என்ன ஆக்ட் ஆகுதான்? ஒரு பார்ட்டிக்கல் மேலே ஃபோர்ஸ் எஃப் இஸ் சம்திங் இஸ் ஆக்டிங் is indicated by a graph. The change in momentum of the particle over the time interval of 0 to change in momentum கேட்குறான். pf minus pi என்னன்னு கேட்குறான். between a time interval of what? t equal to 0 to t equal to 8 seconds.
அதாவது t = 0 அப்போ அங்கே என்ன மொமெண்டம் இருந்திருக்கணும், pi இருந்திருக்கணும். ஃபைனலாக என்ன மொமெண்டம் இருந்திருக்கணும், 8 seconds. அப்போ pf இருந்திருக்கணும். சரி, இங்கே வந்து கிராஃப் ப்ராப்ளம் கொடுத்துருக்கான். நான் ரொம்ப கிளியராக ஒரு பாயிண்ட் வச்சேன். அதாவது கிராஃப் வந்து t கொடுத்துட்டு fக்கு ஒரு கிராஃப் கொடுத்துருக்கான். இது the graph is coming something like இப்படி வருது இல்லையா, இது 4 8 2 0 இது மாதிரி ஒரு கிராஃப் வந்துருக்குப்பா. இது வந்து 6, இது வந்து நம்மளுக்கு 3, கரெக்டாக. இப்போ ஃபோர்ஸ் கொடுத்துருக்கான். ஃபோர்ஸ் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி, ஃபோர்ஸ் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி. ஆனால் இங்கே நம்மளுக்கு வந்து FT கிராஃபில் ஃபோர்ஸ்ன்னு கொடுத்துருக்கான். பேசிக்காக இது என்னவாக இருந்திருக்கும், நம்மளுக்கு ஒரு 1 dimensional ஃபோர்ஸ். அதை நம்ம மறந்துடக்கூடாது. இட்ஸ் அ 1 dimensional ப்ராப்ளம். 1 dimensional ப்ராப்ளம்க்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், சேஞ்ச் இன் மொமெண்டம். PF minus PI is equal to F dt, TI to TF. அதாவது சேஞ்ச் இன் மொமெண்டம் del P நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா I need to find the area under FT curve between the time interval, whatever time interval. ஸோ இந்த ப்ராப்ளமில் இந்த ஃபார்முலாவில் நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும், TI டைம் அப்போ என்ன மொமெண்டம் இருந்தது, PI இருந்தது. TF டைம் அப்போ என்ன மொமெண்டம் இருக்குது, PI மொமெண்டம் இஸ் தேர். புரியுதா, PF இஸ் தேர். இப்போ நான் பேசிக்காக ஏரியா அண்டர் த கர்வ் கண்டுபிடிச்சேன்னா எனக்கு சேஞ்ச் இன் மொமெண்டம் அட் திஸ் பர்டிகுலர் இன்டர்வல் கிடச்சிரும். சரி, அவன் என்ன டைமு கேட்டிருக்கான், t = 0 to t = 8. ஸோ இந்த இன்டர்வலுக்கு கேட்டிருக்கான், கரெக்டாக. ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறது, ஃபஸ்ட்டு இங்கே வந்து இதுதான் ஏரியா அண்டர் த கர்வ்ஸ், இதுதான் ஏரியா அண்டர் த கர்வ்ஸ். இந்த 3 ஏரியாவை நம்ம கண்டுபிடிச்சோன்னா that will be equal to the change in momentum. So del P is equal to first area. இதை நம்ம என்ன சொல்லலாம், can I call it as A1, இதோட ஏரியா A2, இது வந்து என்னது A3, கரெக்டாக இல்லையா. அப்போது இண்டிவிஜுவலாக ஒருத்தரோட ஏரியா என்ன டைம் 0லேருந்து 8, ஏரியா A1 A2 A3 இவங்க 3 பேரையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ்க்கு மேலே இருக்கிறதெல்லாம் பாசிட்டிவ் ஏரியா, இது ரெண்டும் பாசிட்டிவ் ஏரியா, பட் திஸ் ஒன் இஸ் நெகட்டிவ். ஸோ நான் எல்லாமே பாசிட்டிவாக ஆட் பண்ணுறேன், பட் சைன் கன்வென்ஷன் அப்ளை பண்ணணும் கரெக்டாக. ஸோ இந்த இடத்துல எனக்கு என்ன வரும், இது ஒரு ட்ரையாங்கிள் இல்லையா. ஸோ ஹாஃப் பேஸ் வந்து என்னது 2 × 6, 2 × 6. வாட் அபவுட் திஸ் ஒன் A2, A2க்கு என்னப்பா வரும், இது வந்து -3. ஸோ ஆன்சர் என்ன வருது 2, ஏன்னா 4 - 2ன்னு போடணும், 4 - 2 × 3. பட் நான் ஃபைனலாக என்ன பண்ணணும், நெகட்டிவ் சைன் பண்ணணும், 4 - 2. இப்போ அதாவது நெகட்டிவ் ஏரியா கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணுங்கன்னா, சரி நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள். நெகட்டிவ் ஏரியா கண்டுபிடிக்கும் போது ஃபஸ்ட்டு ஏரியாவை கண்டுபிடிச்சிருங்க. ஏரியாவை கண்டுபிடிச்சிட்டு ஜென்ரலாக ஏரியா கண்டுபிடிங்களேன். 4 - 2 ஆர் யூ ஜஸ்ட் ஃபைண்ட் திஸ் ஏரியா. நெகட்டிவாக பாசிட்டிவ்ன்றதெல்லாம் கவலைப்படாதீங்க. எனக்கு வந்து 4 - 2 அப்புறம் -3 -0, ஏன்னா இந்த பாயிண்ட் 0, இது -3 இப்படி போடுறேன்னு வைங்க, எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், 2 × -3ன்னு கிடைக்குமா. இந்த கிடைச்ச ஆன்சருக்கு மேக்னிடியூட் போட்டுருங்க. ஏன்னா நெகட்டிவ் ஏரியா கண்டுபிடிக்கும் போது கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஃபஸ்ட்டு ஜஸ்ட்டு நீங்கள் பாசிட்டிவாக நெகட்டிவ் ஏதோ ஒரு ஏரியா கண்டுபிடிச்சா அதுக்கு மேக்னிடியூட் போட்டுருங்க. இது -6ன்னு வருது, மேக்னிடியூட் போட்டால் என்ன ஆகிடும், +6. +6 போட்டதுக்கப்புறம் யூ ஜட்ஜ் வெதர் திஸ் ஏரியா இஸ் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். இப்போ இந்த ஏரியா வந்து கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ இது என்ன ஏரியா, எனக்கு பாசிட்டிவா நெகட்டிவா, நெகட்டிவ் இல்லையா. ஸோ -6ன்னு எனக்கு ஃபைனல் ஆன்சர் வரும். ஏன்னா ஃபைனல் ஆன்சர் போடுறது தான் க்ரூஷியல். இதே மாதிரி நீங்கள் இவங்க 2 பேர் கூட பண்ணலாம். ஃபஸ்ட்டு இவங்களோட மேக்னிடியூட் ஆஃப் ஏரியா கண்டுபிடிங்க. A1 ஏரியா ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட் போட்டோம்ல, ஏரியா கண்டுபிடிச்சி மேக்னிடியூட் போட்டிங்கன்னா பாசிட்டிவ். ஏன்னா இது எக்ஸ் ஆக்சஸ்க்கு மேலே இருக்குது, மேக்னிடியூட் போட்டு நீங்கள் பாசிட்டிவ் கூட போடலாம். அதே மாதிரி இங்கே A3 கண்டுபிடிச்சிட்டு மேக்னிடியூட் போட்டுருங்க, ஸோ தட் இட் பிகம்ஸ் பாசிட்டிவ். அப்புறம் என்ன செக் பண்ணுங்கள், சி ஏரியா கண்டுபிடிக்கும் போது ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸு ஃபாலோ பண்ணுங்கள். என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும், ஃபஸ்ட்டு ஜஸ்ட்டு யுவர் மெத்தட் ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு, ஏன்னா நம்ம அப்ளை பண்ணும்போது ப்ளஸ் மைனஸ் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இங்கே நான் -3 -0ன்னு போட்டிருக்கேன்.
ஓகே, இதே நான் 0 மைனஸ் ஆஃப் -3 போட்டால் ப்ளஸ் ஆகிருக்கும் இந்த டேர்மு. அதனால தான் ப்ளஸ் மைனஸ் கன்ஃபியூஷன் வரக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். இது ஏரியா கண்டுபிடிங்க உங்கள் ஸ்டைலில். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், அதுக்கு மேக்னிடியூட் போட்டுருங்க. அடுத்து என்ன பண்ணணும், நீங்கள் சைன் செக் பண்ணணும். ப்ளஸ் ஆர் மைனஸ் மாடுலஸ் ஆஃப் ஏ. இது ப்ளஸ் எப்போ வரும், எக்ஸ் ஆக்சஸ்க்கு மேலே இருந்தால். மைனஸ் எப்போ வரும், எக்ஸ் ஆக்சஸ் கீழே இருந்தால். அதுதான் பாயிண்ட். ஓகே, ப்ளஸ் மைனஸு 2 பாசிபிலிட்டி இருக்குது, அதை நம்ம எதுன்னு சூஸ் பண்ணிக்கணும். ஸோ இங்கே வந்து என்டையர்லி பாசிட்டிவ் ஏரியா எக்ஸ் ஆக்சஸ்க்கு மேலே இருக்குது. இப்போ எனக்கு கிடச்சிருக்க ஆன்சர் என்னது, -6. சாரி ஏரியா வந்து 6 மேக்னிடியூட் ஆஃப் ஏரியா. ஆனால் எக்ஸ் ஆக்சஸ் கீழே இருக்கனால நான் என்ன பண்ணியிருக்கேன், இப்போ எனக்கு மேக்னிடியூட் ஆஃப் ஏரியா 6ன்னு கிடச்சிருக்கு பாசிட்டிவ் வேல்யூ. பட் எக்ஸ் ஆக்சஸ் கீழே இருக்கனால நான் மைனஸ் சைன் போட்டிருக்கேன். இதுக்கு என்ன ஆன்சர் வரும், 4 × 3. பாசிட்டிவ் ஏரியா 12 கரெக்டா. ஸோ இது கேன்சல் ஆகிடுது. 6 - 6 + 12. ஸோ யூ ஆர் லெஃப்ட் வித் வாட், 12. ஸோ 12 is your answer. Option C is the correct one. Yeah. Okay. Right. இப்போ அடுத்து we will move on to another problem. இதுவும் வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குற ஒரு ப்ராப்ளமில் இதுவும் ஒன்று. ஓகே, சரிப்பா, இந்த ப்ராப்ளம் எப்படி பண்ணுறது? சரி, பார்க்க ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கலாம் சில பேருக்கு, பட் ரொம்ப ஈஸி. ரைட், ஓகே. சரி, கவனிங்க. rigid ball means ஒரு ஹார்டான பால். ஓகே, rigid ball means ஒரு ஹார்டான பால் ஆஃப் மாஸ் m. rigid ball of mass m strikes a rigid wall. rigidனா ஹார்டுன்னு அர்த்தம். ஓகே, at 60 degree. டயக்ராம் கொடுத்துருக்கான். என்ன டயக்ராம் கொடுத்துருக்கான், டயக்ராம் கொடுத்துருக்கானா, எவ்வளோ வெலாசிட்டியோட. அவன் வெக்டார் சைன் கொடுக்கல, நான் வெக்டார் சைன் போட்டுக்கிறேன். பட்டை என்ன ஆகிடுது, அதே பால் ரீபவுன்சஸ் வித் 60 degree. இங்கே வந்து இது வந்து நம்மளோட ரிஜிட் வால். இது நம்மளோட மாஸ் m இருக்கக்கூடிய ஒரு பால், ரிஜிட் பால். இப்போ நல்லா கவனிங்க. இது டைரெக்டாக இந்த கொஸ்டினை கொடுத்துட்டான். இப்போ என்ன கேட்குறான், சேஞ்ச் இன் மொமெண்டம் கேட்குறான். கரெக்டாக சேஞ்ச் இன் மொமெண்டம் கேட்குறானா? யா, சேஞ்ச் இன் மொமெண்டம் கேட்குறான். தட் இஸ் இம்பல்ஸ் இஸ் ஆஸ்கிங். ஐ நீட் டு ஃபைண்ட் del p. I need to find del p. I need to find del p. ஸோ எனக்கு என்ன வேணும், ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல் மொமெண்டம் வேணும். ஃபைனல் மொமெண்டம்ன்றது என்னது, மாஸ் இன்ட்டு விஎஃப் மைனஸ் மாஸ் இன்ட்டு விஐ. இதுலேருந்து மாஸை வெளில எடுங்க. வெளில எடுத்திங்கன்னா என்ன வரும், விஎஃப் வெக்டார் மைனஸ் விஐ வெக்டார். ஸோ பேசிக்காக எனக்கு மாஸ் தெரியும், கொஸ்டினில் கரெக்டாக மாஸ் தெரியும். விஎஃப் மைனஸ் விஐ கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ லாஸ்ட்டாக என்ன கொடுத்துருக்கான், எல்லா ஆன்சர்ஸுமே எதில் இருக்குது, ஐ கேப் ஜே கேப்லையா இருக்குது. ஸோ ஏன்னா வெலாசிட்டிஸ் நான் வந்து வெக்டார் ஃபார்மில் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எனக்கு என்ன வரும், வெக்டார் ஃபார்மில் தான் வரும். ஆனால் அவன் வந்து ஆன்சரில் அப்படி ஒரு இதுவே இல்லை. அப்போ அவன் பேசிக்கலி என்ன கேட்டிருக்கான், மேக்னிடியூட் கேட்டிருக்கான். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், மேக்னிடியூட் ஃபைனலாக கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிச்சிட்டு டெல்பியை கண்டுபிடிச்சிட்டு யூ நீட் டு ஃபைண்ட் த மேக்னிடியூட். ஏன்னா இதை வந்து நீங்கள் சொல்யூஷன்லேருந்து இன்டர் பண்ண முடியும், ஆப்ஷன்ஸ்லேருந்து. அந்த ஐ கேப் ஜே கேப் கே கேப் இல்லை. சரியா? சரி, இப்போ பால் ஸ்ட்ரைக்கிங். இப்போ நல்லா கவனிங்கப்பா, இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டாக நான் ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். இந்த ப்ராப்ளம் மட்டும் நம்ம ரெஃபரன்ஸ் ப்ராப்ளமாக எடுத்துக்கிட்டு நான் சில விஷயத்த சொல்கிறேன். ஒரு பால் வந்து ஒரு வால் மேலே ஹிட் ஆகும்போது, ஒரு பால் வால் மேலே ஹிட் ஆகும்போது இட் மேக்ஸ் அன் ஆங்கிள் 60 டிகிரி வித் அ நார்மல்.
ஓகே, இதே ப்ராப்ளமை எப்படிலாம் சொல்லலாம் அப்படின்னு நான் சொல்ல பாருங்க. ball hits the wall with angle 30 degree with angle 30 degree with the normal அப்படின்னு கொடுப்பான். இப்போ நல்லா கவனிங்க, இது வால். இந்த வாலுக்கு பர்பண்டிகுலர் இருக்க லைனுக்கு பேர் என்னது? நார்மல். நான் எதுக்கு இந்த பாயிண்ட் இங்கே சொல்கிறேன் அப்படின்னா, இது ஃபிசிக்ஸில் அடிக்கடி நீங்கள் எங்கேனாலும் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் இங்கே படிச்சிட்டிங்கன்னா எவ்ரிவேர் இட் வில் பி ஈஸி. ஸோ பால் வந்து இந்த இடத்துல படுது, இந்த இடத்தோட நார்மல் தான் என்னது? இந்த லைன். கொஷின் எப்படி கொடுப்பான் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து டேரெக்டாக டயக்ராம் கொடுத்துட்டான். நீங்கள் இன்னும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் எடுத்து போய் பார்த்தீங்க அப்படின்னா அதில் இந்த கன்ஃபியூஷன் வரும். அதுக்காக நான் இப்போவே சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ பால் போய் படுது, பட்டதுக்கப்புறம் இட் ஹிட்ஸ் த வால் வித் 60 டிகிரி வித் நார்மல். கரெக்டு தானே? பால் ஹிட் ஆகுது, இட் இஸ் மேக்கிங் an angle of 60 டிகிரி. இதே கொஸ்டினை இன்னொரு விதமாக சொல்லுவேன். இது 60 டிகிரியா? அப்போ இது என்னது? இது 30 டிகிரி. பால் it's the wall with angle 30 degree with wall அப்படின்னு சொல்லுவான். அதாவது ஆங்கிள் கொடுக்கும்போது ரொம்ப கவனமாக நம்ம பார்க்கணும். அவன் வித் நார்மல் கொடுத்துருக்கானா, அப்போ இது நார்மலாக வரைஞ்சிட்டு இந்த ஆங்கிள். வித் வால் கொடுத்தானா இந்த ஆங்கிள் எடுத்துக்கணும். அவன் கொடுத்தது புரியுதா? வித் வால் ஆர் வித் நார்மலாக வித் வாலான்றதை கவனிக்கணும். இங்கே என்ன சொல்லலாம்? ரெண்டுமே சொல்கிறதும் கரெக்டு தான். வித் an angle 60 டிகிரி வித் நார்மல்னாலும் கரெக்டு தான். வித் an angle 30 டிகிரி வித் வால்னாலும் இட் மீன்ஸ் ட்ரூ. அவ்வளோதான். இது இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் தான் ஐ வாண்ட் டு சே. இப்போ வந்து வாட் இஸ் த வெலாசிட்டி? இனிஷியலாக என்ன வெலாசிட்டி இருக்குது? விஐ, இந்த வி வெக்டார். ஃபைனலாக வந்து வேறு ஒரு வெலாசிட்டி இருக்குது. ஓகே, இது வந்து விஐன்னு எடுத்துக்கிறேன். இது வந்து என்னது? விஎஃப். ஆனால் சி, இதோட காம்பனண்ட் வந்து டிஃப்ரெண்ட். இது வந்து விஐ, இந்த டைரக்ஷனை பார்த்து போகுது. திஸ் இஸ் மை விஐ. ஆனால் விஎஃப் எப்படி இருக்குது? இட் இஸ் இன் திஸ் டைரக்ஷன். பட் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்கான்? ரெண்டு பேருக்குமே வின்னு கொடுத்துருக்கானா? எதுக்கு வின்னு கொடுத்துருக்கானா? ஸ்பீடு இஸ் சேம். இப்போ இங்கேயும் வின்னு கொடுத்துருக்கான், இங்கேயும் வின்னு கொடுத்துருக்கான். கரெக்டாக இல்லையா? இங்கேயும் வி, இங்கேயும் வி. தட் இஸ் ஸ்பீட் இஸ் சேம். ஓகே, பட் டைரக்ஷன் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ பேசிக்காக இங்கே என்ன பண்ணணும்னா, மொமெண்டம் கண்டுபிடிக்கிறது விஎஃப் மைனஸ் விஐ கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? காம்பனன்ட்ஸாக பிரேக் பண்ணலாம். சரி, நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இது எக்ஸ் ஆக்சஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இந்த பாயிண்ட் இருக்குல்ல, ஹிட் ஆகுது, அந்த பாயிண்ட்லேருந்து இது எக்ஸ் ஆக்சஸ்ன்னு எடுத்துக்கோங்க, இது ஒய் ஆக்சஸ். இப்போ நல்லா கவனிங்க, இது போய் ஹிட் ஆகுதா? எவ்வளோ ஸ்பீடில் வந்து ஹிட் ஆகுது? இட் இஸ் ஹிட்டிங் அட் த ஸ்பீட் ஆஃப் வி ஸ்பீடில் வந்து ஹிட் ஆகுது. எவ்வளோ ஆங்கிள் மேக் பண்ணுது? இது 30 டிகிரி, இது 60 டிகிரினா இது எவ்வளோ இருக்கும்? 60 டிகிரி. எவ்வளோ ஸ்பீடில் வந்து ஹிட் ஆகுது? இந்த வி ஸ்பீடில். அப்போ இனிஷியல் வெலாசிட்டி எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பீடை வச்சு காம்பனண்ட்டாக எழுத முடியும். வி இன்ட்டு என்னது? இது ஆங்கிளுக்கு பக்கத்தில் இருக்கிறது என்னது? வி காஸ் 60 டிகிரி ஐ கேப் ப்ளஸ் இது அப்படியே காம்பனண்ட்டாக பிரேக் பண்ணிங்க அப்படின்னா, சி திஸ் இஸ் யுவர் ஸ்பீடு. இதை காம்பனண்ட்டாக பிரேக் பண்ணுறேன், புரியுதா? இது வந்து இது பாசிட்டிவ் ஒய் ஆக்சஸ், இது நெகட்டிவ் ஒய் ஆக்சஸ். ஸோ பேசிக்காக எனக்கு என்ன வரும்னா மைனஸ் வி. காம்பனண்ட் ஸ்ப்ளிட்டிங்க்கு வீடியோலாம் போட்டிருக்கேன்ப்பா, செக் பண்ணி பாருங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு. ஸோ ஃபைனல் வெலாசிட்டி என்னவாக இருக்கும்? இனிஷியல் வெலாசிட்டி கண்டுபிடிச்சிட்டேன். ஃபைனல் வெலாசிட்டி என்னவாக இருக்கும்? ஃபைனல் வெலாசிட்டி இப்படி இருக்குது. இதை நீங்கள் காம்பனண்ட்டாக பிரேக் பண்ணிங்கன்னா என்ன வரும்? இதுக்கு இந்த சைடில் உள்ளது என்னது? எக்ஸ் காம்பனண்ட். இது பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ், இது நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ். அப்போ என்ன வரணும் எனக்கு? மைனஸ் காஸ் 60 டிகிரி ஐ கேப். இது என்னது? இது நெகட்டிவ் ஒய் ஆக்சஸில் விழுது.
sin 60 j cap. கரெக்டா? ஸோ நான் அவ்வளோதான், நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதாவது ஸ்பீடு வந்து சேமு ரெண்டு பேருக்குமே, இப்படி வந்து இப்படி வர ஸ்பீடு. பட் காம்பனண்ட் மட்டும்தான் டைரக்ஷன்ஸ் சேஞ்ச் ஆகுது. அதனால் காம்பனண்ட்ஸை கரெக்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் பேசிக்காக என்னது விஎஃப் மைனஸ் விஐ கண்டுபிடிக்கலாமா? கண்டுபிடிச்சா என்ன வரும்? ஐ ஆம் லெஃப்ட் வித் மைனஸ் 260 ஐ கேப். ஜே காம்பனண்ட்ஸ் கேன்சல் ஆகிடும். மைனஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணுங்கள். மைனஸ் ஐ கேப் போட்டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா the j components will go. இது வந்து என்னது? சேஞ்ச் இன் வெலாசிட்டி. வாட் இஸ் சேஞ்ச் இன் மொமெண்டம்? மாஸ் இன்ட்டு சேஞ்ச் இன் வெலாசிட்டி இல்லை? அப்போ என்ன வரும்? மைனஸ் 2mv cos 60 ஐ கேப். மைனஸ் 2mv cos 60 ஐ கேப். இப்போ இதுக்கு நான் மேக்னிடியூட் கண்டுபிடிச்சேன்னா என்ன வரும்? இதுக்கு மேக்னிடியூட் கண்டுபிடிச்சேன்னா கம்ப்ளீட்டாக என்ன ஆகிடும்? மைனஸ் 2mv cos, ஏன்னா ஐ கேப்புக்கு பக்கத்தில் இருக்க காம்பனன்ஸை ஸ்கொயர் பண்ணணும்ல. பேசிக்காக என்னது, அந்த இது போயிடும், மைனஸ் வராது. ஸோ 2mv cos 60. வாட் இஸ் cos 60? 1/2 தானே. ஸோ பேசிக்காக நம்மளோட ஆன்சர் வந்து என்னது? mv. கரெக்டாக நம்மளோட ஆன்சர் வந்து mvன்னு வரணும். லெட்ஸ் செக். யா, நம்மளோட ஆன்சர் வந்து கரெக்ட். ஆன்சர் இஸ் ஃபஸ்ட் ஆப்ஷன் mb. ஓகேவா? ஓகேப்பா. ஸோ இவ்வளோ தான் ப்ராப்ளம்ஸு. ஓகேவா? இதுலேருந்து நீங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நான் எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா, நியூட்டன்ஸ் ஃபஸ்ட்டு 3 லாஸ் பார்த்துட்டு, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் பார்த்துட்டு, மொமெண்டம் அண்ட் இம்பல்ஸ் பார்த்தோம். மொமெண்டம் அண்ட் இம்பல்ஸ் வந்து ரெகுலராக கேட்கக்கூடியது ப்ராப்ளம் எக்ஸாம்ஸில், நீட்டில், ஜேஇலையும் சரி ரொம்ப முக்கியமானது. ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூப்பா. இந்த வீடியோலேருந்து லேர்ன் பண்ணிக்கிட்டிங்கன்னா என்ன பண்ணுங்கள்? லைக்கு பண்ணுங்கள் டெஃபினட்டாக. அப்போ தான் நிறைய பேருக்கு இந்த வீடியோ சஜஸ்ட் ஆகும். அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ தே ஆர் கெட்டிங் பெனிஃபிட்டட். ஓகேப்பா, ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ. பாய் ஃப்ரம் நாகராஜன்.